Hey guys, welcome back to our channel. It's me MC. So today நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்படி என்ன ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா இதில் இருந்த டீகோடர்லாம் எடுத்துகிட்டு பழைய டீகோடர்லாம் எடுத்துகிட்டு புது டீகோடரு பேனல் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னவோ அது பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன், அந்த கிளிப்பை பாருங்கள். ஹாய் வணக்கம், எம்சி ஆடியோ. இது வந்து ரிமோட் ஆம்பிளிஃபையர் 5.1. இப்போ வந்து இது டீகோட்ரு போயிடுச்சு, அதாவது ஹீட் ஆகிடுச்சுன்னா உடனே ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாம் ஃபியூ டக் போர்டு போட்டு இது பேனெல்லாம் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது உள்ளே இருக்கிற யூனிட்டு அந்த டீகோட்ரு தான் போயிடுச்சு. இப்போ நம்ம டோட்டலாகவே நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து பேக் சைடு வியூ. இது இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது நம்ம அதை எடுத்துகிட்டு வரும்போது இப்போ நம்ம புதுசாக ரெடி பண்ண போகிறோம். புதுசாக ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம், எப்படி பார்ப்போம். ஸோ இதுதான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க போர்ட்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலி இவங்க எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரிதம் ஆடியோஸில் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து அஸ்ட்ரா கிட் 5.1 வந்தது. இந்த ஏஆர்சிலாம் இல்லாமல் வெறும் கோஆக்ஸலும் ஆப்டிக்கலும் இருந்த மாதிரி ரிதமில் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அவங்க ரிதமில் என்ன கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு தெரில, ஸ்டிக்கர்ஸ் போயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா டீகோடர் FT00 யூஸ் பண்ணியிருக்கோம். வெர்ஷன் 4 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன சப்போர்ட்டட்னு பார்த்தீங்கன்னா PCM, டால்பின் டிஜிட்டல், DTS இதில் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ சம்டைம் நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் அந்த மாதிரி யூஸ் பண்ணாக்கா அதில் ஆடியோ என்ன பாஸ் த்ரூ பண்ணமோ அதை அப்படியே இது பண்ணி டீகோட் பண்ணி உங்களுக்கு வந்து டால்பின் டிஜிட்டலாவோ இல்லை DTSஆவோ வந்து டீகோட் பண்ணி கொடுத்துரும் இது வந்து. ஸோ அதோடது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கிட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே ஃபியூடெக்கில் எக்ஸோஸ் பெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தினாக்கா உங்களுக்கு ப்ளூடூத்லேயும் சரி அனலாக் கனெக்ட் பண்ணாலும் சரி ஆக்ஸில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 100% 5.1 வந்துடும். பியூராகவே 5.1 வந்துடும். டீகோடர் போட்டு நம்ம எப்படி 5.1 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ இந்த ரிமோட் கோட்லேயே உங்களுக்கு வந்து 5.1 வந்துடும். அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது இதில். ஆனால் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா பேனல் நம்மளோட கஸ்டமைசேஷன் பேனல் தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளே ரெடி பண்ணது தான். பேனல்ஸ்லாம் வந்து நம்ம இன்னும் வெளியெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது, நம்மளே ரெடி பண்ணுறது தான் எல்லாமே. ஓகேங்களா, இவ்வளோ தான் இதோட டீட்டெயில் வைஸு. அதுக்கப்புறம் மெயின் ஒன்று சொல்லணும், 5.1க்கு கிட்டத்தட்ட 2 ஃபெட் போட்டு இப்போ சேனல் 100 வாட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 200 வாட் RMS இது கொடுத்துருக்காரு. 2 போலையும் சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம்னா ரிதம் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும் போது லைக் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஓட்டியிருக்கீங்க. இந்த இடம்லாம் உடச்சி எடுக்க வேண்டிய நிலமை ஆயிடுச்சு இந்த இடத்துலலாம். அப்புறம் இந்த பேனல்ஸ் வந்து பார்த்தாக்கா இங்கே ஃப்ரண்ட்ஸில் ஒரு பேனல் போட்டிருந்தார், ஒயிட் கலர் பேனலு. அதே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாங்கள் எப்போவுமே இப்போ இந்த பேனலில் வந்து லைக் ஹீட்டர் போட்டாலே வந்துடும், அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் பேனல்ஸ்லாம். அது வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி அந்த பேனலே உடச்சி எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கேட்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு யாருன்னா சர்வீஸ் பண்ணணும், இந்த போர்டு எடுத்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நியர்பையில், ஏன்னா கஸ்டமர்ஸ் வாங்குகிறாங்க, அவங்க இங்கேருந்து உங்கள் லாங் பேங்க் அனுப்புனாக்கா அது சார்ஜஸ்லாம் பார்ப்பாங்க. அதனால் நியர்பை இருக்கிறவங்கக்கிட்டே சர்வீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இந்தமாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஓட்டாதீங்க. அதுபோல் சூப்பர் க்ளூ இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் க்ளூ இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ஸோ நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான், ஏன்னா அதுக்காக தான். ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு திரும்ப பண்ணும்போது. அதனால் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா திரும்ப சர்வீஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இப்போ வந்து ஒரு வீடியோ ட்ராக் போட்டு காட்டுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு ஆடியோ ட்ராக் போட்டு காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வந்து 5.1 ட்ராக் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இதேமாரி ஆம்ப்ளிஃபையர் வந்து ரீஸ்டோர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அப்பா நம்பருக்கு டயல் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அட்ரஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணாலும் அங்கே வந்துடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டர்ஸ். Damn, they got a magnet plane? Hold on. Tell me you're not thinking what I think you're thinking. There's no bridge! Oh, hell no. ஹாய் ப்ரோ, அஸ்ட்ராகிட் ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன். அதை விட இந்த ரிமோட் கிட் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அஸ்டா ரிமோட் கிட் ப்ராப்ளம்னு ஒன்றே நீங்கள் வேறு ரிமோட் கிட் மாற்றினா இதை விட நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. எனக்கு அது நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நான் வேறு யாருக்காவது ஆம்பிளிஃபையர் வேணும்னா நான் உங்களை கண்டிப்பாக சஜெஷன் பண்ணுவேன். ரொம்ப நன்றி ப்ரோ.